பல வருஷங்களுக்கு முன்னாடி தூத்துக்குடியில இருந்து ஒரு 7 பேர் வேலைக்காக மலையாள தேசத்துக்கு காட்டு வழி பாதையில போறாங்க. திடீர்னு அந்த இடத்துக்கு கொள்ளையர்கள் வந்துடுறாங்க. இவங்களும் பயந்துகிட்டு ஒரு புதற்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. வெளியில யானையோட சத்தம் கேக்குது. அதுல ராஜா மாதிரி ஒருத்தர் வராரு. அவரை பார்த்தோன்னே திருடர்கள் ஓடிடுறாங்க. இவங்களும் அந்த இடத்துல இருந்து வெளியே வந்து பாக்குறாங்க. அந்த இடத்துல யாருமே இல்ல. இவங்க இருந்த இடத்துல ஒரு சாஸ்தா சிலை கிடைக்குது. இந்த சிலை மூலமா தான் இந்த அற்புதம் நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. உடனே அந்த சிலையை தூக்கிட்டு இவங்க ஊரை நோக்கி புறப்படுறாங்க. சிலையை ஒரு இடத்துல வச்சுட்டு ஓய்வெடுக்கிறாங்க. மறுபடியும் புறப்படும் போது சிலையில சுத்தி இருந்த சுரைக்காய் கொடி தடுக்கி விட்டு சிலையோட கால் பகுதி உடைஞ்சு போகுது. மீதி இருக்கிற சிலையோட அவங்களோட பயணத்தை தொடர்றாங்க. நீண்ட பயணத்துக்கு அப்புறம் மறுபடியும் சிலையை ஒரு இடத்துல வச்சுட்டு ஓய்வெடுக்கிறாங்க. சிலையை மறுபடியும் தூக்க முற்படுறாங்க. சிலையோட மார்பு பகுதி வரைக்கும் உடைஞ்சு போகுது. மீதி இருக்கிற சிலையை கொண்டு பயணத்தை தொடர்றாங்க. நீண்ட நாள் பயணத்துக்கு அப்புறம் ஸ்ரீவல்ல ஏறி மறுகால் பாயக்கூடிய தலைப்பகுதியை அடையறாங்க. அந்த இடத்துல உள்ள மலை மேல சிலையை வச்சுட்டு ஊருக்கு போயிடுறாங்க. அந்த ஊர்ல உள்ள ஒரு பசு தினமும் அந்த சிலை மேல வந்து தானாவே பால் கறக்குது. இத ஒரு நாள் அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாரும் பாத்துறாங்க. அதன் பிறகு சாஸ்தாவை பத்தி தெரிஞ்சு அந்த சாஸ்தாவுக்கு கோயிலும் எழுப்புறாங்க. சுரைக்காய் செடி எடறி இந்த சாஸ்தாவோட சிலை சேதமானதுனால இந்த சாஸ்தாவை குலதெய்வமா கும்பிடுற யாரும் சுரைக்காய் சாப்பிட மாட்டாங்க. இதுதான் மறுகால் தலை பூலுடையார் கோவில். இந்த கோவில் திருநெல்வேலியில இருக்கு.